வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அருப்புக்கோட்டையிலிருந்து சுப்பாராஜராகனா. குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ நீங்க அவளோட எதிர்பார்த்த ரொம்ப நாளா பசங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்த பிகினர் சீரிஸ் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. எஸ், ஆஸ் ஆஃப் நோ இந்த வீடியோல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மாணவ செல்வங்கள் அனைவருமே வருக 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 என வரவேற்கிறேன். இதுவரை யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது எதுவா இருந்தாலும் சரிதான். நம்ம சின்ன பிள்ளையில நமக்கு விவரம் அறியாம இருந்திருக்கும், அப்பா அம்மாவுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், நடக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், இவ்வளையே நம்ம பைக் ஓட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், சைக்கிள் ஓட்டுறதுக்கு எப்படி கஷ்டப்பட்டிருப்போம், அகைன் நம்ம ஒரு லைஃப்ல சஸ்டைன் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்லி இங்க கொண்டாந்து நிப்பாட்டிருக்கோம். ஆமா ரைட். ஸோ அதே மாதிரிதான் பிகினர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான பசங்க எல்லாருமே நீங்க தான். அவங்களுக்கு என்னன்னா இதை படிக்கணும், இதை படிச்சா போதும், இது எங்க இருந்து இருக்கும், எந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணணும், சிலபஸ்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரியுது. அது தெரிஞ்சா நிச்சயமா அவன் வித்தின் 1 இயருக்குள்ள அரசு வேலையில போய் உட்காந்துருப்பான். அவங்க நினைக்கக்கூடிய போஸ்டிங்ல போய் உட்காருவாங்க. எய்தர் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எதுவா இருந்தாலும் சரிதான், அதுல போய் அவங்க உட்காருவாங்கிறது என்னுடைய கருத்து. ரைட்டா? அதுக்காக தான் உங்களுக்காகவே நான் ஆரம்பிச்சிருக்கேன். திஸ் இஸ் அவர் ட்ரீம் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீம் ஹோம்னா நம்ம சேனலை நம்பி வந்ததுக்கு உங்களை எல்லாருமே நான் வருக வருக நான் வரவேற்கிறேன். அண்ட் தென் ஒன் திங், ஒரு 15 மினிட்ஸ் தான், ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. இது பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, சரியாடா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் திங், எல்லாருக்குமே முக்கியமா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும். அதான் நம்மளுடைய டிஎன்பிசி பிகினர் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒன்னு விஷயம், நீங்க எப்படி சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நான் முதல்ல உங்களுக்கு தேங்க் பண்ணக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, டிஎன்பிசி பிளாட்ஃபார்மை நம்பி சூஸ் பண்ணி வந்திருக்கீங்களா, அதுவும் நம்ம வீடியோ நம்பி சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க, அதுக்கே உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு 10 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அதுல 1 கோடி பேர் மட்டுமே நம்ம எடுத்துக்கலாமே, இல்ல 50 lakhs மட்டுமே எடுத்துக்கலாமே. அதுல டிஎன்பிசி அரசு வேலைக்கு போகணுங்கிற ஆசை பாதி பேருக்கு கிடையாது. சில பேருக்கு இன்னொரு என்ன கேட்டகரினா, கிடைச்ச வாழ்க்கையை வச்சு ஓட்டுவோம், நமக்கு என்ன, சரி நமக்கு இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க போலன்னு சொல்லிட்டு சரி அவங்களுடைய லீட்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா தன்னாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்க வந்திருக்கீங்களே, அதுக்கு மிகப்பெரிய பிக் சல்யூட். அதுதான் முக்கியமான விஷயம். உங்களை நான் ப்ராப்பரா கைட் பண்றேன். உங்களுக்கு ஃபர்தரா நிறைய வீடியோஸ், கிட்டத்தட்ட 30 வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. முதல் விஷயம், டிஎன்பிசி எப்படி படிக்க ஆரம்பிப்பது அப்படிங்கிறது கேட்பாங்க. ரைட்டா சார்? மைண்ட்ல ஏத்திக்கோங்க, நான் பண்ற விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ண விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், சரியாடாக்கன்னா? நிறைய குழப்பங்கள், நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கும். முதல் டிஎன்பிசினா என்ன சார் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையம். அதாவது கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேகன்சிஸ் இருக்கின்றதோ அந்த வேகன்சிஸ் எல்லாத்தையுமே நிரப்பி தரக்கூடிய ஒரு அரசு சார்ந்த துறை தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி. புரிஞ்சா? தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் திங். இதுல என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தனியா உங்களுக்கு வீடியோஸ் போறேன். குரூப் 1னா என்ன, குரூப் 2னா என்ன, குரூப் 4னா என்ன, அதனோட ஏஜ் லிமிட்னா என்ன, சம்பளம்னா எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் தனியா சொல்லிடுறேன். இது எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது சார் அப்படின்னா, நான் திருப்பி ஒன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான், 6ல இருந்து 12 வரைக்கும் அட்டை படிச்சு தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. 6ல இருந்து 12 வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் பேக் 3 இயர்ஸ் பேக் எல்லாம் போயிட்டீங்கன்னா 6ல இருந்து 12 வரைக்கும் எல்லாத்தையும் படிங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், நீங்க 6ல இருந்து கட்டாயமா 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகங்களை டெஃபினட்டா வாங்கியிருக்கணும். யாரை பத்தியும் கலந்து ஆலோசிக்காதீங்க, கடகடன்னு ஓடுங்க. எக்ஸப்ட் இங்கிலீஷ், மேபி குரூப் 2 படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் புக் வாங்கிக்கலாம். மற்றபடி தமிழ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ் இந்த மேண்டட்டரி புக்ஸ் அப்படிங்கிறது மேண்டட்டரியா வேணும். வேர் டு ஸ்டடி, அதாவது புக்கு என்னென்ன புக்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கடுத்து நான் பிகினர்ஸுக்காக நான் கொடுத்துறேன். அந்த புக்ஸ்ல நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? முக்கியம். ரெண்டாவது, அதாவது இதுல நான் சொன்னேன் அட்டை படிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, கிடையவே கிடையாது. அதெல்லாம் மலையேறி போச்சு, அதெல்லாம் காலம் மாறி போச்சு. அட்டை படிக்கணும்னு அவசியமே இல்லை. டிஎன்பிசில இருந்து எந்த ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தாலும் உள்ள வராங்கன்னா உள்ள நம்ம வலது கால் உள்ள வைக்கிறப்பே கையில ஒண்ணு காப்பி எடுத்து கொடுக்கணும். அதுதான் சிலபஸ். சிலபஸ் 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 இல்லைன்னா நீங்க என்ன எக்ஸாம்ஸ்க்கு படிக்க போறீங்களோ அதற்கான சிலபஸ் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லை சார், எனக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரியல சார்னா, டெலிகிராம் சேனல்ல சுப்பா லேர்னிங் அஃபிஷியல் டைப் பண்ணுங்க. அதுல போயிட்டீங்கன்னா சிலபஸ் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நான் கொடுத்துருக்கேன். அதை போய் அந்த ஃபைல்ஸ்ல போய் பாருங்க, அதுல எல்லாமே இருக்கும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ரைட்டா? சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஊனா போறது 2 செட் சிலபஸ் காப்பியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கடா. அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போதும். சிலபஸ்ல என்ன டாபிக் எல்லாம் கொடுத்துருக்கோ அதை மட்டும் புக்ல இருக்க எல்லாத்தையும் படிச்சா போதுமானே தவிர தேவையில்லாம அன்வான்ட் கன்னட படிக்கணும்னு அவசியமே இல்லை.
தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் திங். ரெண்டாவது போக போக தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரும். அந்த டிஎன்பிசி சரி சார் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சடனா ஒரு டவுட் வருது, இதுல நான் என்னென்னலாம் பாஸ் பண்ண முடியுமா, எனக்கு நான் வந்து காலேஜ் முடிச்சு மேரேஜ் ஆகிட்டு அடுத்து ஒரு 5 years கேப் இருந்துச்சு, என்னால பாஸ் பண்ண முடியுமா, நான் ஃபுல் டைமா படிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், 10 மணி நேரம் எனக்கு பாஸ் பண்ண முடியுமா, சார் என்கிட்ட பேபி இருக்கு, கிட்ஸ் இருக்காங்க, என்னால படிக்க முடியுமான்னு என்னால தெரியல. சார் ரிமெம்பர் தட் கடந்த ஆண்டு குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வில் சற்றேறக்குறைய 70% மேற்பட்டவர்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியவர்கள் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் நம்மளை போல இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்மணிகள் தான் சார் ரொம்ப அதிகமா. ஏன் நான் உங்களை மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சக்தி வேற யாருக்கிட்டயுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் சொல்றாங்க. அவங்க பட்ட வேதனைகள், அவங்க படக்கூடிய விஷயங்கள் இல்ல. இதுல நல்லா சொல்ல போனோம்னா பர்டிகுலரா நீங்க நிறைய சக்சஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நீங்க யூடியூப்ல இருக்கும், எல்லாருமே மேரீடு உமனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத கஷ்டமா, அவங்களுக்கு வீட்டு வேலை இருக்கும், நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், கிட்ஸ் இருப்பாங்க பார்க்கணும், அதுக்கும் இல்லாம வீட்டுல அங்கிருந்து சில இதுல பெர்மிஷன் வாங்கணும், அவங்களா படிக்க வைக்கிற எல்லாமே ஏகப்பட்ட விஷயம். நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன், ரைட்டா? சோ யாரெல்லாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இன்னொன்னு அடுத்த கேள்வி சொல்லுவாங்க, சரி நான் கல்யாணம் ஆயிடுச்சு என்னால படிக்க முடியுமா, டெஃபினட்டா உங்களால முடியும். சார் கிட்ஸ் வச்சிருக்கேன் படிக்க, டெஃபினட்டா உங்களால முடியும் நம்புங்க, கட்டாயமா முடியும். அடுத்த கேள்வி, சார் எனக்கு வந்து நான் வேலைக்கு போயிட்டே படிக்கணும்னு ஆசைப்படுறேன், தாராளமா போங்க. ஆட்டோ ஓட்டிட்டு படிக்கிறவங்க இருக்கிறாங்க நம்ம பேட்ச்ல நான் அடிக்கடி சொல்றது, வெசல்ஸ் கிளீன் பண்ணி படிக்கக்கூடிய நம்ம தங்கச்சி இருக்கிறாங்க, செங்கல் தூக்கிட்டு படிக்கக்கூடிய நம்ம தம்பிமார் அன்னைமார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன வெறி இருக்குங்கிறத மட்டும் யோசிச்சு பாருங்க, டெஃபினட்டா அவங்களால எல்லாம் பாஸ் பண்ண முடியும். ஜொமேட்டோ ஓட்டிட்டு படிக்கக்கூடிய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள்லாம் இருக்கிறாங்க. சோ அதனால இதுல யார் படிக்க முடியும், யாரெல்லாம் படிக்க முடியும் எல்லாம் யோசிச்சு அதெல்லாம் தூர விட்டுட்டு நம்மளால முடியும். இந்த 2026ல நம்ம யாரு நம்ம காட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு இப்பயே நீங்க ஆரம்பிங்க. சரிடாக்கண்ணா, உங்களுக்கு கைட் பண்றதுக்கு, உங்களுக்கு ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு நான் இருக்கேன். நீங்க எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க, ரைட்டா? ஒரு மிகப்பெரிய சரி சார் நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா உள்ள உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். என்ன சார் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, அதாவது என்னெல்லாம் பாஸ் பண்ண முடியுமா, 20 லட்சம் பேர் போட்டி போடுறாங்கிறாங்க, 10 லட்சம் பேர் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாமினேஷன் போட்டி போடுறாங்கிறாங்க, என்னால பாஸ் பண்ண முடியும். என்ன இவன் இவ்வளவு நேரம் படிக்கான், அவன் அவ்வளவு நேரம் படிக்கான், அவன் 15 மணி நேரம் படிக்கான், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறான், டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறான். யாவர் ஒருவர் மற்றொருவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரத்துல அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அதுல மாற்று கருத்தே கிடையாது, ரைட்டா? சரி சார், அந்த பயத்தை இப்ப எனக்கு நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயம் போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி, எனக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு நான் படிக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், எனக்கு ஆசை இருக்கு, நான் ஃபுல் ஃபிளெஜ்டா உழைக்க நான் ரெடி, எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லையே சார், அதுதான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. கைடன்ஸ் இல்லைன்னு கவலையப்படாதீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு நான் இருக்கேன். ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு பிரதரா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா, ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரா உங்க லைஃப்ல இருந்து உங்க லைஃப்ல சின்ன ஒரு மாற்றத்தை நீங்க வேணா பாருங்க. நம்ம சுபா லேர்னிங்ஸ்ல வந்தவங்க கட்டாயமா டிசிப்ளினோட ஒரு போஸ்டிங் ஆர்டரை வாங்குவாங்க, அதை மாற்றிக்கிறதே கிடையாது, ரைட்டா? சோ ப்ளீஸ், அதனால உங்களுக்கு நான் இருக்கிறேன், அதை பத்தி எந்த ஒரு கன்ஃபியூஷனே பண்ண வேணாம். சரியாடாக்கண்ணா? மூணாவது அடுத்த கேள்வி, அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருவேளை பாஸ் ஆகாம போயிட்டா, ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டா, ஒருவேளை எனக்கு 6 மாசம் வேஸ்டா போச்சுன்னா, அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு மிகப்பெரிய அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே பல இன்னல்களை கடந்து பலதரப்பட்ட தியாகங்களை கடந்துதான் இப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்துருவாங்க. நீங்க மிகப்பெரிய லெவல்ல மாற போறீங்கடாக்கன்னா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஐயோ என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, ஏன் அவனுக்கு மட்டும் இப்படி இருக்கு, இன்னொரு சில வார்த்தைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஊர்ல இருக்கிற எல்லா தப்பையுமே பண்ணுவான், அவனுக்கு இறைவன் அள்ளி அள்ளி கொடுக்குறானே, நமக்கு ஒண்ணுமே, நம்ம நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே, ஆனா எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது உங்க கண்ணுல எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் தூர விட்டுருங்க, இதெல்லாம் ஓவர் திங்கிங். சோ ப்ளீஸ் இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, ரைட்டாடாக்கண்ணா? அடுத்த பாயிண்ட், சரி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வேகத்துல, இப்பயே உங்களுக்கு புக்ல எடுக்கணும்னு தோணும், படிக்கணும்னு ஆசையா இருக்கிற மாதிரி தோணும். அடுத்த கேள்வி உங்களுக்கு, அடுத்த பாயிண்ட், முதல் நாள் எந்திப்பான், 2வது நாள் எந்திப்பான், 3வது நாள் அதனோட வேகம் குறையும், ஒரு வாரம் அதாவது 100% அப்படி 80 மாறும், 2வது வாரத்துல 60 மாறும், 3வது வாரத்துல 40 மாறும், 4வது வாரத்துல 0 மாறிடும், 5வது வாரத்துல என்னால முடியாது, ஐயோ ஆள முடியான்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. எவர் ஒருவர் திருப்பி 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 சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன ஏன் நான் மத்தவங்கள நான் பார்க்கவே மாட்டேன், என்னைய மட்டும்தான், நான் செல்ஃப் growth மட்டும்தான் நான் பார்ப்பேன்,
எனக்கு பெரிய டேலண்ட் எல்லாம் கிடையாதுங்க. நான் உங்களுக்கு ஓப்பனா நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து பெரிய டேலண்ட் எல்லாம் கிடையாது. எனக்கு பெரிய நான் லக்கி காய் எல்லாம் கிடையாது. எனக்கு அவ்வளவு எதுவுமே ஈஸியா கிடைச்சதெல்லாம் கிடையாது. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி அட்டாச் ஆகலாம், ரைட்டா? எதுவுமே ஈஸியா எதுவுமே கிடைச்சதே கிடையாது. அதே மாதிரி எனக்கு பெரிய ஆசையும் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு பெரிய ஆசைப்படணும்னு எனக்கு கிடையாது. ஆனா நான் 2 விஷயத்த நான் முழுமையா நம்புவேன், ரைட்டா? அது என்ன நல்லா சொல்ல போனோம்னா, அது அந்த 2 விஷயம் என்ன சார் அப்படின்னா, ஒண்ணு என்னுடைய உழைப்பு. வேற யார் என்ன சொன்னாலும், மேபி இறைவனே சொன்னாலும் வந்து, இல்ல இயற்கையே வந்து சொன்னாலும், இல்லப்பா தப்புப்பா அப்படின்னு சொன்னாலும், என்னுடைய இன்ட்யூஷன் சொல்லுவாங்களே, என்னுடைய உள்ள உணர்வு, அந்த ஒரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக்னா சரினா சரி, தப்புனா தப்பு. இப்படிதான் நான் போன வருஷம் பண்ணேன். 23 பேர்ல இருந்து 28 பேர் குரூப் 4ல பாஸ் பண்ணிருக்காங்க. 2 பேரு குரூப் 2ல பாஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன், ரைட்டா? அதை இன்ட்யூஷன் சொல்லி அவங்க ஃப்ரீ கிளாஸ்ல படிச்சவங்க, ரைட்டா? சோ அதே மாதிரிதான், which means மொத விஷயம். 2வது என்ன சார் அப்படின்னா, விடாப்பிடியா கத்திக்கிட்டே இருப்பேன், கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், இம்போஷன் எழுத சொல்லிக்கிட்டே இருப்பேன், சார்ஸ்ல படிக்க சொல்லிட்டே இருப்பேன், வைவா கேட்டுக்கிட்டே இருப்பேன், டெஸ்ட் உங்களுக்கு ரெய்லி போல சொல்லிட்டே இருப்பேன், இம்பார்ட்டன்ட் மைண்ட்ஸ் உங்களை அனுப்பிட்டே இருப்பேன், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறப்ப எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், வைவா கேட்டுட்டு இருப்பேன், வெளியில எங்கேயா ஃப்ரீயா இருந்தா வாய்ஸ் நோட் வாட்ஸ்அப்ல, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் போட்டுக்கிட்டே இருப்பேன். சோ எனக்கு என்ன ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னா, உழைப்பு, கன்சிஸ்டன்சி, தொடர் முயற்சி. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நம்ம நினைக்கிறத அடையிற வரைக்கும் தொடர் முயற்சி, அவ்வளவுதான் விஷயம். அதுதான் தொடர் முயற்சி. வெற்றி பெறணும், தோல்வி பெறது பேருக்கு தொடர் முயற்சி கிடையாதுன்னா, ஜெயிக்கணும், விட்டுறவே. இன்னைக்கு நீங்க ஆரம்பிக்கிறீங்க, இன்னைக்கு என்ன டேட்டு? மே 31 அன்னைக்கு டேட்டு. சோ நாளைக்கு ஜூன் 1, நாளையில இருந்து நீங்க ஆரம்பிங்க அப்படிங்கிற தாட்ஸை தூக்கி போட்டுட்டு, இன்னைக்கு நைட்டே, இன்னைக்கு இப்பவே நம்ம ஆரம்பிக்கணுங்கிற ஒரு மொமெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்டா? நான் பர்சனல் பாயிண்ட்டை மட்டும் நான் இங்க கொண்டாந்துருக்கேன். அதனால நான் சொல்லிடுறேன் சார், நம்ம ஒண்ணு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய டேலண்டான காய் அப்படிலாம் நான் என்னைக்குமே நான் சொன்னதும் கிடையாது, அப்படி இல்லவும் இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு உழைப்பு, ஹார்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும், கன்சிஸ்டன்சியா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பிடிக்கும். அதாவது குரூப் 1 தான், குரூப் 2 தான், குரூப் 4 சொல்லி மைண்ட்ல வச்சுக்கிருவேன். ஆனா அதுல வெற்றி வருமா தோல்வி வருமா நான் பார்க்கவே மாட்டேன். ஆனா வெற்றி வர்றதற்கு என்னால 200-300% எஃபர்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்பேன். அது மாதிரிதான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு புரிஞ்சுக்கிறேன். நீங்க வேணா அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அப்படிதான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ணது. டேலண்ட் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நமக்குலாம் நிறைய புறக்கணிப்பு எல்லாம் நடந்தது. எனக்குலாம் ஒரு கிளாஸ் எடுக்க போறப்போ கேட்கிறப்பெல்லாம் வாங்கி தூக்கி விட்டு எறிஞ்சவங்களா இருக்கிறாங்க. இன்னும் நல்லா சொல்ல போனோம் அப்படின்னா, நான் சேலத்துல கிளாஸ் எடுக்க போனப்போ, இங்க மதுரையில இருந்து நான் சேலம்ல போயிருக்கேன், கிளாஸ் டெமோ கூப்பிட்டுருக்காங்க. டெமோ கூப்பிட்டு அந்த கிளாஸஸ் எல்லாம் நான் அப்படியே டிராஃப்ட் அவுட் பண்ணி சூப்பரா எடுத்து முடிச்சுட்டு, அவங்க வேணான்னு சொன்னா கூட பரவாயில்ல, அங்க மதுரையில இருந்து சேலத்துக்கு எவ்வளவு டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு அந்த காசை கையில கொடுத்து திருப்பி அனுப்பி விட்டாங்க. எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும், ரைட்டா? சோ அதனால நான் அன்னைக்கு நான் எடுத்த ஒரு மொமெண்ட் தான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, பசங்களை எத்தனை பேர்னாலும் சரி, எங்கிட்டு திரும்பினாலும் நான் சொல்லி கொடுத்து அவன் எல்லாருமே அரசு வேலையில உள்ள உட்காரணும், நம்ம ஃபேமிலியை விட்டா போயிட்டு போகுதுடா பரவாயில்ல, மத்த எல்லா ஃபேமிலியுமே சூப்பரா இருக்கணுங்க ஒரு விஷயத்த நான் எடுத்தேன். அன்னைக்கு ஆரம்பிச்சேன் வீடியோ போட, இன்னைக்கு வரைக்கும் விடாப்பிடியா எல்லா நாளுமே நான் வீடியோ போட்டுருக்கேன். மோர் தேன் 1000 வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கட்டாயமா எனக்கு பெரிய டேலண்ட் எல்லாம் கிடையாது சார், அந்த அளவுக்கு. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், கன்சிஸ்டன்சியா நீங்களும் உங்களுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா என்னைய நம்புங்க, தொடர் முயற்சி பண்ணுங்க, விடாப்பிடியா நான் சொல்ற ப்ராசஸ் எல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் பில்ட் ஆகும். சரியா கண்ணா? சோ இதுதான் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். சோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, டைம் டேபிள் போட்டு கொடுக்குறேன், எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் டைம் டேபிள் அப்படிங்கறது உங்களுக்கு தனியா பிகினர்ஸுக்காக மட்டும் என்னெல்லாம் பண்ணணும் டைம் டேபிள் நான் கிளியரா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேடா கண்ணா? இந்த வீடியோ ஃபாலோ பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். மேபி யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் சேருங்க. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். நிறைய தங்கச்சிமாருங்க, நிறைய தம்பிமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லு அந்த கடையில உட்காந்து சூப்பர் மார்க்கெட்ல பில் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டா பிஎஸ்சி எம்எஸ்சிங்கிறான். பெட்ரோல் பல்க்ல ஒரு அக்கா பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க, 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. காலையில 8 மணில இருந்து நைட்டு 9 மணி வரை இருக்கணுமா. எவ்வளவுக்கா சம்பளம் அப்படின்னா 13,000 ரூபாங்கிறாங்க. ஆனா கேட்ட கேள்வி என்னமா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, சார் எம்எஸ்சி பிசிக்ஸ் அப்படிங்கிறாங்க. எனக்குலாம் உடஞ்சு போயிருது. அவங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடையாது, ப்ராப்பரான ஒரு வே இல்ல. இந்த மாதிரி இப்படிலாம் சொல்லி நிப்பாட்டி பேசுறதுக்குலாம் இன்னைக்கு தமிழகத்துல யாரும் கிடையாது சார், ரைட்டா? சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை மத்தவங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லுங்கன்னா, அவனை பிளாட்ஃபார்ம் மட்டும் கூட்டுவாங்க, அவங்க கையில கவர்மெண்ட் வேலையை வாங்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒரு ஆள் வேலை வாங்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த கிராமமே ஜோன் மின்னொலியா ஜொலிக்குண்டாங்கண்ணா.
திருப்பி திருப்பி சொன்னேன், ஒரு நம்ம வீடியோ யாருக்கு ரீச் ஆகுதோ இல்லையோ, ஆனா வில்லேஜ் சைட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, என்னைய மாதிரி நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே கொண்டு போய் சேருங்க. அரசு வேலையை கொண்டு போய் கொடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா 60 வயசு வரைக்கும் உங்களை வேலையில தூக்கவே முடியாதுடா. பெர்மனன்ட் ஜாப், வாரத்துல 2ல இருந்து மாசத்துல 8 நாள் லீவு, கவர்மெண்ட் சிக் லீவு, கேஷுவல் லீவு, மெடிக்கல் லீவு, மெட்டர்னிட்டி லீவு, பெண்களா இருந்தா மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க, ஹவுசிங் லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல ப்ரமோஷன், டக்கு டக்குன்னு வீட்டுல சொந்த வீட்லயே ஐ மீன் சொந்த ஊர்லயே வேலையை வாங்கிடலாம். அதிகாரமிக்கக்கூடிய போஸ்ட். நீங்க படிச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா உங்க தெருவே படிக்க ஆரம்பிக்கும். உங்க தெரு படிக்க ஆரம்பிச்சா உங்க வார்டுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்ல 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களே சொல்லி தருவீங்க இனிய மாதிரி. அப்படி படிச்சோம்னா அதுக்கடுத்து அப்படியே அந்த வில்லேஜ் படிக்க ஆரம்பிக்கும். மின்னொலியால ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்முடைய ஸ்லாங். ஒரு கிராமத்துக்கு ஒரு வேலைங்கிறது ஒவ்வொரு வீட்லயும் ஒரு அரசு அதிகாரி இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்காக தான் நான் சுபா லேர்னிங்ஸ்ங்கிறதே நான் ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரஸ்ட்வர்த்தி பிளாட்ஃபார்ம், ட்ரஸ்ட்வர்த்தியா உண்மையா நேர்மையா சொல்லக்கூடிய அதான் நான் சொல்றேன், கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு எல்லாரும் கொண்டு போய் சேருங்க. உங்களால மட்டும்தான் முடியும். சரியாடா கண்ணா? சோ அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு டைம் டேபிள் எப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டைம் அலோகேட் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இந்த 20 மினிட்ஸ் உங்க லைஃபை புரட்டி போறக்கூடிய மொமெண்ட்ஸா தான் இருக்கும். ரைட்டா? மேபி உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா நானே ஒரு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஸ்டேட் ரேங்க் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி வந்துட்டு அதனோட பிஹெச்எஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பாருங்க. டெய்லி 2 hours வந்துட்டு ஆப்ல வீடியோஸ் இருக்கும். இது இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா இந்த டிசம்பர் வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் எத்தனை டைம் வேணாலும் பாத்துக்கலாம். ஈவினிங்ல உங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்பாட் டெஸ்ட் இந்த இருக்கு இல்லையா, ஸ்பாட் டெஸ்ட்னா இந்த இருக்கு இல்லையா, எங்கடா போச்சு அந்த ஸ்பாட் டெஸ்ட் இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பாட் டெஸ்ட் லிங்க்லாம் நான் கொடுத்துருவேன். உங்களை பர்சனலா நான் மானிட்டர் பண்ணுவேன். யூடியூப்ல ஹோம்ஒர்க் நீங்க நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கனாலும் சரி, யூடியூப்ல பாத்தீங்கன்னா தெரியும், யூடியூப் ஹோம்ஒர்க் எழுதி அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கணும். பேட்ச் ஹோம்ஒர்க் தனியா கொடுப்பேன், அதை எழுதி சைன் வாங்கணும். அது மட்டும் இல்லாம உங்களை பர்சனலா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பேன். படிச்சிட்டீங்களா வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறதா என்னுடைய ஒர்க். அதே மாதிரி ரொம்ப மிகப்பெரிய சிறப்பம்சம் வீக்கெண்ட் ஆச்சுனா, நேத்து நீங்க போய் பாத்துறீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், சனிக்கிழமை வைவா வித் சுபான்னு சொல்லி பிளாஸ்ட் செஷனா இருந்திருக்கும். மிட் நைட் வைவா அப்படிங்கிற உங்களுக்கு கண்டக்ட் பண்ணிருக்கேன். பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கிறது மந்த்லி ஒன்ஸ் நான் கண்டக்ட் பண்ணலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அகைன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பிடிஎஃப் மெட்டீரியலை நான் இதுதான் மிகப்பெரிய பிளஸ். ஸ்கூல் புக்ல என்ன படிக்கணும்னு தெரியாத தங்கச்சிகளுக்கு, அண்ணன்மார்களுக்கு, தம்பிமார்களுக்கு, தங்கங்களுக்கு நான் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணி அண்டர்லைன் பண்ணி நானே உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரியாடா கண்ணா? ஸோ நீங்க அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சீங்கனாலே போதுமானது. இதெல்லாம் நிஜமா பண்றீங்களா சார்னா நிச்சயமா சத்தியமா எந்த ஒரு நான் போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வேணும்னா நீங்க பசங்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க கமெண்ட்ஸ்ல கூட நீங்க போட்டு பாருங்க, இதெல்லாம் நீங்க பண்றாங்களா அப்படிங்கறத நீங்க வேணா கேட்டுக்கோங்க. ஆணித்தரமா என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் நான் பிப்ரவரி மாசத்துல ஆரம்பிச்ச டெஸ்ட்டுக்கு பேட்சுக்கு கிட்டத்தட்ட 56 டெஸ்ட் ஸ்பாட் டெஸ்ட் முடிச்சிருக்கேன். இப்போ மே மாசத்துல இந்த பேட்ச் நான் ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 13ல இருந்து 14 டெஸ்ட் நாங்க முடிச்சிருக்கிறோம். வைவா சுபான் போயிருக்கு, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாமே ஸ்டூடெண்ட் சைட் பாயிண்ட் ஆஃப் எல்லாமே நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ என்னோட இலக்கு ஒரு டிஎன்பிசி வாழ் முன்னாடி எல்லாரும் சேர்ந்து சுபா ஃபேமிலியா நின்று ஒரு போஸ்டிங் ஆர்டரை வாங்குறோம். நம்ம அப்பா அம்மாக்கு மிகப்பெரிய கிஃப்டை கொடுக்கணும். அதுதான் என்னுடைய முக்கியமான விஷயம். ரைட்டா? நீங்க லைட்டா அவங்க ஃபேஸ் எல்லாம் போய் பாருங்க சார், லைட்டா போய் பாருங்க. அவங்க ஒட்டு மொத்தமா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் தூர விட்டுருங்க. கருத்து வேறுபாடுகள் என்ன வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் தூர விட்டுருங்க. ஆனால் டெஃபினட்டா எப்படி சொல்றது, உங்களுக்காக தான் அவங்க ஒட்டுமொத்த லைஃபையும் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. மேபி ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்களுக்கு அண்ணனா இருக்கலாம், உங்க தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம். அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. பிரைவேட்ல போய் 1.5 lakh 2 lakh சம்பளம் வாங்கினீங்கனாலும் உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுறதை விட, ஆனா ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை நான் மாறிட்டேன்னு மட்டும் வீட்டுல சொல்லி பாருங்க, உங்க அம்மா முகத்துல வரக்கூடிய நம்ம அம்மா முகத்துல வரக்கூடிய சந்தோஷம், நம்ம அப்பா முகத்துல வரக்கூடிய சந்தோஷம் நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸா இருக்கும். நான் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது கண்ணா. நான் சொல்றது எந்த ஒரு வார்த்தையுமே பொய் கிடையாது. உங்களுக்கே நான் புரியும் நான் நினைக்கிறேன். ரைட்டா கண்ணா? சோ அதனால ப்ளீஸ் உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா, ரைட்டா, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இமிடியேட்டா நீங்க நம்மளோட இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் கண்ணா, ஆஃப் ஆயிட்டு, ஐம் சாரி, 1 செகண்ட் ப்ளீஸ். ரைட்டா? சோ விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது கம்பல்சன்லாம் கிடையாது சார், இட்ஸ் நாட் ஏ கம்பல்சரி. ரைட்டா? சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த இருக்கு இல்லையா, இது எல்லாமே நான் பண்ணிருக்கேன். அது போக உங்களுக்கு மெட்டீரியல் சொல்லிட்டேன்னா அடுத்து அது போக உங்களுக்கு 25 டெஸ்ட் சீரிஸ். நாளைக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. நம்ம சுபா லேர்னிங்ஸ்ல டெஸ்ட் பேட்ச் ஒன்று ஆரம்பிக்குது ஜூன் 1ஆம் தேதி. சோ அதுல உங்களுக்கு டெஸ்ட், நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரீ தான். தமிழகத்திலே இல்லாத முதல் முறையாக ஒரு நியூ பேட்டர்னை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து பாருங்க.
நீங்க அதே பாருங்க, அதுக்கடுத்து கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிடா கண்ணா, இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு. சார் இவ்வளவு சொல்றீங்களா சார், இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு சார்? 50யா, 40,000, 30,000, 20,000? நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே நான் சொல்றேன், நம்ம சுபாலானிக்ஸ் டெய்லி வேஜஸ்ல போறவங்க, மிடில் கிளாஸ் பசங்க படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் அஃபோர்டபுளா இருக்கிறதுனால எல்லாம் சேர்த்து 4,999. சப்போஸ் முடியாதவங்க 2 டைம் மாசம் 2,500 பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்களா கண்ணா. இது எந்த கோர்ஸ் சார்? குரூப் 2, குரூப் 4 எல்லாம் சேர்த்து வித் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸோட. ரைட்டா கண்ணா? சோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி 72008994 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமிடியேட்டா உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா உங்களுக்கு எல்லா விஷயமும் நான் சொல்லிடுறேன். நாளை காலையில முடிஞ்சா 10 மணிக்கு நீங்க வாங்க. ஓகே, நாளை காலையில முடிஞ்சா 10 மணி அப்பல நீங்க வாங்க. டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கறத நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரீ. இது வந்து ஜஸ்ட் 599 அப்படிங்கிறது இல்ல. ரைட்டா? நீங்க வாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா அந்த நம்பர் கால் பண்ணுங்க. என்கிட்ட பேசணும்னா சொல்லுங்க, மேம் என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் உங்ககிட்ட ஃபுல்லா பேசுறேன். ஸோ திருப்பி சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த ஒரு வருஷத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்காக நான் இருக்கேன், நம்ம ஃபேமிலி இருக்கு. ஒரு கனவை தூக்கிட்டு வரீங்க, அதுல வெற்றி அடைய வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரியா கண்ணா? ஸோ ரொம்ப 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 நன்றி. யார் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு 72008994 இந்த நம்பருக்கு பிளாக் பண்ணிக்கோங்க. சீட்ஸை மட்டும் பிளாக் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.